வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பெங்காலி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு பிபி பைரா அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஷைலுன்ற பெண் இருக்காங்கல்ல, இவங்க ஹஸ்பண்ட் கூட புதுசா ஒரு பிளாட்டுக்கு வராங்க. அந்த பிளாட்டுக்கு மேல் பிளாட்ல வேற ஒருத்தங்க இருக்காங்க. ஜுமா அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு போல. அந்த ரகசியம் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி புதுசா அந்த ஷைலுவும் நிறைய முயற்சி எல்லாம் எடுக்கிறாங்க. ஒன்ஸ் அந்த ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய ஷாக்லாம் காத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜுமான்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்களுக்கு மேல் பிளாட்ல ஷைலுன்ற ஒருத்தங்க இருக்காங்க போல. இப்ப அவங்களோட ரூம்குள்ள இவங்க கன்னோட நுழையிறாங்க. ஷைலுவை கன்னை காமிச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அந்த ஷைலு கூட இந்த ஜுமான்றவங்க சண்டை போடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதனால சண்டை நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா? இந்த கேள்வியை நோக்கி தான் இந்த படம் முழுக்கவே டிராவல் பண்ணும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, ஷைலு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க போல. அபார்ட்மெண்ட்டுக்கு வரவங்க வாசல்ல இருக்க லேடிஸ் கிட்ட 38C அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த லேடிஸ் எல்லாம் பதறிடுறாங்க. இவங்க எதுக்கு பிரா சைஸ் சொல்றாங்கன்ற மாதிரி பதறிடுறாங்க. இல்ல நான் 38C பிளாட்டுக்கு புதுசா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படியான்ற மாதிரி அந்த லேடிஸும் சிரிச்சு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த ஷைலுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அதே மாதிரி ஹஸ்பண்ட் பேரு ஜகன் அப்படின்றது. நம்ம ஏக்கன் பாபு தான் இந்த ரோலை பண்ணிருப்பாரு. தோப்பா வச்சோன்னா தலைவனுக்கு ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. வந்தோடனே பேச்சு ஆரம்பிச்சிட்டியா, வேலையை பாருன்ற மாதிரி சொல்றாரு. இவரோட பேரு ஜகன் சொன்ன பாத்தீங்களா? இவர் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பையனை பாக்குறாரு. அவன் பேரு விஷ்ணு அப்படின்றது. சரி, இன்சூரன்ஸ் வேணுமான்னு கேக்குறான். எனக்கு இன்சூரன்ஸ் போடணும்பா, இந்த நாள் நீ வரியான்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா வரேன் சார் அப்படின்ற மாதிரி அவனுமே நல்ல விதமா பேசிட்டு இருக்கான். இப்ப இவர் இருக்கார்ல, தேவையான திங்ஸ் எல்லாம் மேல தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொன்னு பக்கம் ஷைலு இருக்காங்க பாத்தீங்களா, தேவையான திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க பிளாட்டுக்கு கீழ் பிளாட்ல இருக்கவங்கள பாக்குறாங்க. அவங்க தான் ஜுமாவா இருப்பாங்க. நான் உங்க பிளாட்டுக்கு மேல் பிளாட்டுக்கு தான் வந்திருக்கேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா ஜுமா கண்டுக்காம உள்ள போயிடுறாங்க. என்ன கண்டுக்கவே இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டே இவங்களும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது தெரியாம ஜுமாவோட ஹஸ்பண்ட் மேல இடிச்சிடுறாங்க போல. இந்த ஹஸ்பண்டோட பேரு சாய் அப்படின்றது. சாயம் சாரின்ற மாதிரி கீழே விழுந்த பொருள் எல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு கீழ் பிளாட்ல தான் வந்திருக்கேன், பால் காய்ச்சுவோம்ல, நீங்க கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சாயம் ஏத்துக்கிறாரு. இப்ப பால் காய்ச்சுற ஃபங்க்ஷன் நடக்குது. எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஜகனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒழுங்கா வேலையை பார்க்க மாட்டாரு போல. இவரோட பாஸுமே இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீ ஒரு நாள் கூட வேலை பார்த்து நான் பார்த்தது கிடையாது, லஞ்சம் கிஞ்சம் வாங்கி இந்த பிளாட்டை வாங்கிட்டியான்ற மாதிரி பாஸை இவரை நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஜகனை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கா இருக்காங்க. இந்த அக்காவோட பேரு மது அப்படின்றது. தம்பிக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க போல. இப்ப பாஸ் கிட்ட இருந்து தம்பியை கொஞ்சம் காப்பாத்திட்டு இருக்காங்க. இப்ப உள்ள கிச்சன்ல ஷைலு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஷைலுவோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட சாரியை கொஞ்சம் விலைக்கு பாக்குறாங்க. பார்த்தா இடுப்பு கிட்ட காயம் இருக்கு. ஹஸ்பண்ட் இவங்களை டார்ச்சர் பண்ணுவார் போல. சட்டுன்னு இடுப்புல கிள்ளி டார்ச்சர் பண்ணுவார் போல. இன்னமும் அந்த டார்ச்சர் உனக்கு நடந்துட்டு தான் இருக்கான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அதை பத்தி இப்ப எதுக்குமா பேசிட்டு இருக்கீங்க, வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இந்த ஷைலுவை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்துல இருக்க எல்லார்கிட்டயும் சட்டுன்னு ஃப்ரெண்டா இருப்பாங்க. அதனால எல்லாருமே இவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் தரதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் சாய் வந்திருக்காரு. அதாவது சாய வழியில இவங்க பார்க்கும்போது வரணும்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, சாய் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்க ஒய்ஃப் வரலையான்னு கேட்கும் போது ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் நான் மட்டும் வந்தேன்ற மாதிரி இவருமே கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இவங்க கிஃப்ட வாங்கும் போது திடீர்னு மயக்கம் போட்டு பொத்துன்னு விழ போறாங்க. இவர் தான் சட்டுன்னு பிடிக்கிறாரு. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது லோ சுகர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இப்ப இவங்க ஸ்வீட் எல்லாம் தந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு எல்லாருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷைலு குப்பையெல்லாம் போடலான்னு கீழே போயிட்டு இருக்கும் போது அந்த ஜுமான்ற லேடி கூட ஒரு 4-5 பேர் சேர்ந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் போல அப்படின்ற மாதிரி இந்த ஷைலுவும் யோசிக்கிறாங்க. இப்ப ஷைலு ஹஸ்பண்டுக்காக ஸ்வீட்டை செஞ்சிருப்பாங்க. அந்த ஸ்வீட்டை சுத்தமா நல்லால போல. என்ன ஸ்வீட்டை செஞ்சிருக்கான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கோவப்படுறாரு. இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, ஆனா இந்த சின்ன விஷயத்துக்கே
முன்னாடியே ஒய்ஃபை போட்டு அடிக்கிறாரு, கில்றாரு. இந்த சவுண்ட் பையனுக்கு கேக்குது. ஆனா பக்கத்துல இருக்க அத்தை இருக்காங்கல்ல, அதுலலாம் நீ தலையிடாத படுன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு பக்கம் ஜுமா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு டானிக் எடுத்து குடிக்கிறாங்க. அத போதை மருந்து மாதிரி இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஷைலுவை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் கிள்ளி காயம் ஏற்பட்டிருக்குல்ல, அந்த காயத்தெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணே இல்லடா, வா நம்ம படுக்க போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பையனை தூக்கிட்டு போறாங்க. இப்ப இந்த ஷைலு இருக்காங்க பாத்தீங்களா, சாய் கிட்ட பேசுறதுக்காக அவரோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அவர்கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காங்க. அவருமே ரொம்ப சகஜமா பேசுறாரு. நல்ல டைப்பா இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவருமே எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, என் ஒய்ஃப் கிட்ட வேணா பேசுங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஒய்ஃப் ஜுமா சுத்தமா இவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. ஆனா ஷைலுவை பொறுத்த வரைக்கும் லொட லொடன்னு பேசுவாங்கல்ல, நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. ஜுமா வந்து ஒரு வரியிலேயே எல்லாத்துக்கும் பதில்லாம் சொல்லிடுறாங்க. இவங்க கிட்ட பேசி வேலைக்கு ஆகாது, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஷைலு கிளம்பிடுறாங்க. ஷைலு கிளம்பினதுக்கு அப்புறம் இந்த ஜுமாவும் போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றாங்க. கொஞ்சம் பதட்டமா கால் பண்றாங்க. யாருக்கு கால் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. இந்த ஷைலுவை பொறுத்த வரைக்கும் நிறைய புறாலாம் வளர்த்திருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு புறானாலே அலர்ஜி போல, அதனால வளர்க்க கூடாதுன்ற மாதிரி எல்லா புறாவையும் பறக்க விட்டுருப்பாரு. இப்ப எதர்ச்சியா ஒரு புறா இவங்க இடத்துக்கிட்ட வருது. இவங்களுமே அந்த புறாவை கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப ஜெகன் ஆபீஸ்ல வேலை பார்க்கறத நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையும் ப்ராப்பரா பண்ண மாட்டாரு. அதை வச்சுதான் பாஸ் இவரை கிண்டல் பண்றாரு. இவெல்லாம் தெரியாதனமா இந்த இடத்துல வேலைக்கு வந்துட்டான், இந்த வேலை எல்லாம் கிடைக்கலனா இவனுக்குலாம் எந்த வேலையும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி மத்தவங்க கிட்ட சொல்லி கிண்டல் பண்றாரு. ஜெகன்மே கோவப்பட்டு அந்த பாஸை போட்டு லைட்டா திட்டுறாரு. அவர் இல்லாத போது திட்டுறாரு. இப்ப ஒய்ஃப் ஷைலு இருக்காங்கல்ல, பசங்க ரெண்டு பேரையும் கூட்டு வரதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் பைக்ல ஒரு வயசு பையன் பின்னாடி இந்த ஜுமா இருக்காங்கல்ல உட்காந்து போறது தெரியுது. இவங்க பாக்குறாங்கன்னு தெரிஞ்சோன்னே ஜுமா முகத்தெல்லாம் மூடுறாங்க. என்ன முகத்தை மூடிட்டு போறான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த ஷைலுவை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க பாத்தீங்களா. இப்ப எல்லாருமே ஜெனரலா பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் வீட்டை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது ஜுமா தான் ரொம்ப கொடுத்து வச்சவ. ஏன்னா எல்லார் ஹஸ்பண்டும் டார்ச்சர் பண்ணுவாங்க, எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஜுமாவோட ஹஸ்பண்ட் சாய் அப்படி கிடையாது, ரொம்பவே நல்ல டைப் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆமாமா நான் கூட கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி ஷைலுவும் சொல்றாங்க. இப்ப ஷைலு பக்கெட் எடுத்துட்டு கீழே வந்துட்டு இருக்கும்போது தெரியாதனமா எதிர வந்த சாய் இருக்கார்ல, இடிச்சிடுறாரு. அதனால கீழே விழுந்துருது. அவர் எடுத்து தந்து ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அவர் கையில புதுசா ஒரு சாரி இருக்கிறது தெரியுது. என்னங்க ஒய்ஃபுக்காக வாங்கியிருக்கீங்க போலியே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா ஆமான்ற மாதிரி இவரும் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஷைலு வீட்டுக்கு வரும்போது படபடப்பா ஹஸ்பண்ட் கொஞ்சம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவங்களுமே ஷாக்கிங்கா கேக்குறாங்க. ஆக்சுவலா புறா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு போல, அதனால தான் இவர் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு போல. புறானா இவனுக்கு பயம்ன்றது உனக்கு தெரியும்ல. புறா வர மாதிரி எதுக்காக கதவை திறந்து வச்ச, எதுக்காக புறாக்கு தீனி எல்லாம் போட்டு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அவங்களும் பயங்கரமா திட்டுறாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டும் பயங்கரமா திட்டுறாரு. ஹஸ்பண்ட் பசங்க முன்னாடியே ஒய்ஃபை போட்டு அடிக்கிறாரு. பசங்க முன்னாடி வேணா வேணான்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஜுமா சாயோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஜுமா இருக்காங்க பாத்தீங்களா, சோகமா வந்து பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இந்த சாரி எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க பெருசா சந்தோஷமே படமாட்டுறாங்க. நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் தலையாட்டிட்டு இருக்காங்க. சீக்கிரமா நீ ரெடி ஆகுன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. என்னால முடியாது, நீங்களே ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் சலிப்பா சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க போல, அதனால அந்த டானிக் எடுத்து குடிக்கிறாங்க. அது டானிக் தான், ஆனா அதை இவங்க கொஞ்சம் போதை மருந்து மாதிரி யூஸ் பண்றாங்க. ஜெகனை பொறுத்த வரைக்கும் மதுன்ற ஒரு அக்கா இருக்க மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. இப்ப அக்கா கூட இவர் வாக்கிங் மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. ஒய்ஃப் பிடிக்கவே இல்லக்கா, கடுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அக்கா கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணல, அந்த பொண்ணு பேர் கூட பிந்து தானே, அந்த பிந்து கிட்ட பேசி பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி அக்கா கேக்குறாங்க. அவ இந்நேரத்துக்கு லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இவருமே அக்கா கிட்ட சொல்றாரு. ஒரு வாட்டி மெசேஜ் பண்ணி பாடுறா, அவ ரிப்ளை பண்ணா அவ கிட்ட பேசுன்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. அக்காவே ஒய்ஃப் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே பிந்துக்கு மெசேஜ் பண்ணா என்னன்ற மாதிரி மெசேஜ் பண்றாரு. அவங்க கிட்ட இருந்து பதில் வருது. பதில பார்த்தோன்னா இவருமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் புறா சம்பந்தப்பட்ட எதுவுமே இங்க இருக்க கூடாதுன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா. இவங்களுமே அழுதுகிட்டே எல்லாத்தையும் கிளீன் பண்றாங்க. முட்டைலாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த முட்டையெல்லாம் கொஞ்சம் தள்ளி இவங்க வச்சிட்டு இருக்காங்க. இப்ப மறுநாள் காலையில ஜுமா இருக்காங்கல்ல, புறா கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் விஷ்ணு இருக்கான் பாத்தீங்களா, வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து லைட்டா இவங்க ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அவன் எங்க வந்திருக்கானா, ஜெகன் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஜெகனை பொறுத்த வரைக்கும் நான் போடணும்ன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா. சரி இந்த ஸ்கீம் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சரி ஓகேன்ற மாதிரி ஜெகன் இருக்காரு பாத்தீங்களா, அவன் சொன்ன மாதிரியே ஒரு ஸ்கீமை போட்டுறாரு. அடுத்ததா இவன் என்ன பண்றானா, சாயை பாக்குறதுக்காக வரான். சாயுமே விடாம என்ன இன்சூரன்ஸ் போட வச்சிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சார் பண்றது, நான் மாமனார் வீட்டுல தான் இருக்கேன், என் ஒய்ஃப் வேற பிரெக்னென்ட்டா இருக்கா, ஏதாவது சம்பாதிக்கணும்ல சார், அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப இவருமே ஒரு ஸ்டேஜ்ல அவருக்காக இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுறாரு. இப்ப நமக்கு ஷைலுவை காட்டுறாங்க. பசங்களை வண்டியில ஏத்தி விடுறதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் அந்த விஷ்ணு இருக்கான் பாத்தீங்களா, பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. திரும்ப திரும்ப கிக்கர்ல மிதிச்சிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது ஏற்கனவே
ஏற்கனவே வந்து ஜுமா யார் கூடயோ போன மாதிரி பார்த்தாங்கல்ல, இந்த பையன் கூட தான் போயிருக்காங்கன்றது தெரிஞ்சிருது. இந்த பையன் கூட எதுக்காக போனா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, வீட்டுல போய் வேலையை பாருன்னு அதட்டுறாரு. இவங்களுமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்ப சாய் இருக்காருல, நைட் நேரம் கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப காரு ஏடகுடமா ஆக்சிடென்ட் ஆகுது போல. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு ஷைலுவோட வீட்டை காட்டுறாங்க. ஆளுங்கெல்லாம் கதவை தட்டுறாங்க. என்னன்னு விசாரிக்கும் போதுதான் சாய் இறந்து போயிட்டாருன்ற தகவலை சொல்றாங்க. சாய் இறந்து போயிட்டார்ல, அதனால ஒய்ஃபான இந்த ஜுமாவும் பயங்கர ஃபீலிங்ல இருக்காங்க. ஜுமாவை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும் இருக்காங்க போல. அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே ஜுமாக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு சீக்கிரத்துல ஹஸ்பண்ட் போயிட்டாரே, கவலைப்படாது அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பெருசா ஃபீல் பண்ற மாதிரியே தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே ஹஸ்பண்ட் இன்சூரன்ஸ்லாம் போட்டாரு. அந்த இன்சூரன்ஸ்ல அமௌண்ட்டை வாங்குறதுக்காக அம்மாவும் இவங்களும் சேர்ந்த மாதிரி வந்திருக்காங்க. ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு இந்த நாளுக்குள்ள காசு வந்துரும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப காசும் வந்துருது போல. அந்த காசு மூலியமா வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் பொண்ணும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் இறந்து போனதை நினைச்சு இவங்க கவலைப்படுற மாதிரியே இல்ல. இப்பதாமா நான் நிம்மதியா இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. ஷைலு தான் கதவை தட்டி இருப்பாங்க. இப்ப ஷைலுவும் உள்ள வந்து, என்ன புது புது பொருள்லாம் வந்து இறங்குது, வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கீங்க போலியே, என்ன மாடல் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க பதில் சொல்லிட்டு இருக்கும் போதே சட்டுன்னு அந்த பையன் வரான். அதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா விஷ்ணுன்னு ஒரு பையன் இருப்பான் பாத்தீங்களா, அந்த பையன் வரான். அந்த பையன் உள்ள இருக்க ஷைலுவை கவனிக்க மாட்டான். இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் பாக்குறான். என்ன புதுசு புதுசா பொருள் வாங்குறீங்க போல, எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சுல, பேசுன மாதிரி எனக்கு காசு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். டே ஷைலு அங்க இருக்கா, ஷைலு அங்க இருக்கான்ற மாதிரி இவங்க சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க. இவன் கொஞ்சம் லேட்டா தான் ஷைலுவை பாக்குறான். அதுக்கப்புறம் சமாளிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் சமாளிக்கிறான்றது பச்சையா ஷைலுக்கு தெரியுது. ஏதோ இவங்க தப்பு பண்றாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. ஜெகன் இருக்காரு பாத்தீங்களா, எப்ப பாரு எக்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி வழக்கம் போல ஒய்ஃபை டார்ச்சர் பண்றாரு. இந்த மனுஷன் கிட்ட எவ்வளவுதான் நம்ம அனுபவிக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. இப்ப ஜுமா இருக்காங்க பாத்தீங்களா, அம்மா கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஃபீல் பண்றாங்க. எக்ஸாக்ட்டா என்ன நடந்தது அப்படின்றது தெரியல. இப்ப அம்மா கூட சேர்ந்த மாதிரி நிறைய இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க சந்தோஷமா சுத்திட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் ஷைலுவும் கவனிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போனதுல ஏதோ மர்மம் இருக்கிறதா ஷைலு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரிலாம் ஜுமா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். எதனால வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டுக்குள்ள தான் போக போறாங்கன்ற மாதிரி ஷைலு அவங்களுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப அந்த பையனுமே என்னோட காசை எப்ப தருவீங்க, நான் மாமனார் வீட்டை விட்டு வெளியே வரணும், காசை தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா பிளான் போட்டு தான் ஹஸ்பண்ட சாவடிச்சிருக்காங்க போல. இவங்க பேசுறது மூலியமா ஷைலுக்கு இந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சிருது. ஷைலு சைலண்டா கேட்டுட்டு இருக்கும் போது வயித்தெல்லாம் கலக்க ஆரம்பிக்குது. அந்த சவுண்ட் எல்லாருக்குமே கேட்டது. வீட்டுக்குள்ள வேற யாரோ இருக்காங்க போலன்ற மாதிரி அமைதி ஆயிடுறாங்க. அப்ப ஷைலு இருக்காங்கல்ல, எதுவுமே தெரியாத மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. இல்ல இல்ல, நீங்க பேசின எதையும் நான் பெருசா கவனிக்கல, நான் யார்கிட்டயும் இதை பத்தி சொல்ல மாட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நைஸா இங்க இருந்து நழுவி கிளம்ப பாக்குறாங்க. நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த அப்படின்ற மாதிரி ஜுமாவும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி இவங்களை தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீயும் தடு அப்படின்ற மாதிரி விஷ்ணு கிட்ட சொல்றாங்க. விஷ்ணுவை தடுக்க பார்க்கும்போது அவங்க மயங்கிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அவங்க இறந்து போயிட்டாங்க போல. எல்லாருமே அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த ஷைலு தான் யோசிச்சு பார்ப்பாங்க. அதாவது நம்மள சாவடிச்சிருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிச்சு பார்த்திருப்பாங்க. ஆனா உண்மையில சுகர் ப்ராப்ளத்தினால தான் இவங்க மயங்கி இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. நான் தான் என்னோட ஹஸ்பண்ட சாவடிச்சேன்றது உனக்கு தெரிஞ்சிருச்சுல, ஆனா எதுக்காக பண்ணன்றதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஜுமா சொல்றதுக்காக வராங்க. ஆனா அதுக்குள்ள இந்த ஷைலு இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்ட் வர டைம் ஆயிருச்சு, நான் அந்த டைம்குள்ள வீட்டுக்குள்ள இல்லைன்னா பயங்கரமா கோவப்படுவாரு, நான் எதுனாலும் அப்புறமா கேட்கிறேன், இப்ப நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த ஜுமாவும் அனுப்பி விடுறாங்க. இவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஜகன் அந்த எக்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒய்ஃப் வராங்கன்னு தெரிஞ்சோன்னா காலை கட் பண்ணிடுறாரு. ஒய்ஃப் ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க, ஆனா சொல்லாம நின்னுட்டு இருக்காங்க. ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லு, எதுக்காக இப்படி நின்னுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாரு. நான் சொல்லுவேங்க, ஆனா சொல்ற விஷயத்தினால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமான்ற மாதிரி எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடி உளறிட்டு இருக்க, என்ன சொல்லணுமோ சொல்லுன்ற மாதிரி இவருமே ஒய்ஃப் அதட்டுறாரு. அப்படி அதட்டிட்டு இருக்கும் போது கதவை திறந்து ரெண்டு பேர் வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜுமாவும் ஜுமாவோட அம்மாவும் தான். நாங்க ரெண்டு பேர் கோயிலுக்கு போனோம், பிரசாதம் மாதிரி தந்தாங்க, அதனால தான் உங்களுக்கு தரதுக்காக வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பிரசாதத்துல எதையாவது கலந்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்மளையும் நம்ம ஹஸ்பண்டையும் போட்டு தள்ளுறதுக்காக இப்படி கலந்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஷைலு பயப்படுறாங்க. நீங்க சாப்பிட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இருங்க சாப்பிட்டு பாக்குறோன்ற மாதிரி இவங்க கண் முன்னாடியே சாப்பிட்டு பார்த்து தராங்க. சோ விஷம் எதுவும் இல்லன்றது இவங்களுக்கு தெரிஞ்சதுல இவங்களுமே வாங்கிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஜகன் நீங்க டீ குடிச்சிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. ஷைலு தானே டீ போடுறதுக்காக போறாங்க, நானுமே ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி ஜுமாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டீ போட்டுட்டு இருக்கும் போதுதான் அவங்க இடுப்புல காயம் இருக்கிறது இந்த ஜுமாக்கு தெரியுது. ஓஹோ உன் ஹஸ்பண்டும் உன்னை டார்ச்சர் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் உங்க ஹஸ்பண்டும் பண்ணுவாரான்ற மாதிரி இவங்க பதிலுக்கு கேக்குறாங்க.
எல்லா ஹஸ்பண்டுங்களும் ஒரே மாதிரி தான் டார்ச்சர் பண்ணதான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஜுமா சொல்றாங்க. நடந்த விஷயத்தை தயவு செஞ்சு உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும்னு நினைக்காது அப்படின்ற மாதிரி ஜுமாவும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்பும் போது இன்டைரக்டா ஒய்ஃபை டார்ச்சர் பண்றது நல்லது கிடையாது, ஒய்ஃபை டார்ச்சர் பண்றதை நிறுத்துங்கன்ற மாதிரி ஜெகன் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. இவன் என்ன நம்மள மிரட்டுற மாதிரி பேசிட்டு போறா அப்படின்ற மாதிரி ஜெகன்மே யோசிக்கிறாரு. ஜுமா தான் ஹஸ்பண்ட சாவடிச்சாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா ஏன் எதுக்குன்றது இன்னும் தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த விஷ்ணுவை காட்டுறாங்க. விஷ்ணுவோட ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. மாமனார் வீட்டுல இருக்கிறதுனால சீக்கிரமா வேற வீடு பார்க்கணும், அதுக்கு காசு தேவைன்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு போல. இப்போ ஒரு பைக் வாங்கலாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா பழைய பைக்கு சரியாவே இல்லல்ல, அதனால புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா மாமனார் உனக்கு எதுக்கு புது பைக்கு, பழைய பைக்லயே போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மாமனார் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு போல. இவருக்கு பயங்கரமா மாமனார் மேல கோவம் வருது. இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் நம்ம புது வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சமாதானம் பத்திட்டு இருக்காரு. எல்லா லேடிஸும் பேசிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஜுமாவோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, பிரேயர் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஜும்மா இருக்காங்கல்ல, கொஞ்சம் அந்த டானிக்கா அதிகமா குடிச்சிட்டாங்க போல, மயக்கம் வந்த மாதிரி பொத்துனி கீழே விழுந்து கிடக்குறாங்க. அந்த இடத்துக்கு வந்து அம்மா பார்த்துட்டு ஷைலுவை கூப்பிடுறாங்க. இப்ப ஷைலு அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தூக்கி ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. அதாவது முகத்தெல்லாம் கழுவுனா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதனால முகத்தை தான் கழுவ வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஓரளவுக்கு ஜுமா வந்து நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி ஷைலு படுக்க வச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த ஜுமா இருக்காங்கல்ல, என் லைஃப்ல என்ன நடந்ததுன்றதை இப்போ உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்க லைஃப்ல நடந்த ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நமக்கு தெரிய வருது. சாயி பார்க்க நல்ல பையனா தெரிஞ்சிருப்பாரு, வீட்டுல பிளான் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் சாயை பத்தி ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாயை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களை பிடிக்கவே பிடிக்காது, பசங்களை தான் பிடிக்கும். இதை தாண்டி அவரை பொறுத்த வரைக்கும் சாரி கட்டணும்ன்ற மாதிரி ஆசைலாம் இருக்கும். அவருமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒய்ஃபு கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க, ஒரு ஒய்ஃபா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. இவங்களுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு, என்ன பண்றது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் போல அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அதாவது ஹஸ்பண்ட் இவங்க கூட ஒன்னாவே இருக்க மாட்டாரு, இவங்க தனிமையில தான் கஷ்டப்படுவாங்க. இதை தாண்டி ஹஸ்பண்ட் அப்பப்ப மேக்கப் போடுறதுக்கு இவங்களை யூஸ் பண்ணிப்பாரு போல. இந்த சாரி நல்லா இருக்கா, அந்த சாரி நல்லா இருக்கான்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அன்னைக்கு ஷைலு ஒரு சாரியை பார்த்து ஒய்ஃபுக்கான்னு கேட்டாங்க பாத்தீங்களா, இவர் ஒய்ஃபுக்குன்னு சொல்லியிருப்பாரு, ஆனா உண்மையில இவருக்காக தான் சாரியை வாங்கியிருப்பாரு. இவர் சாரி மேக்கப்லாம் போட்டு எதுக்காக ரெடி ஆகுறாருன்னா, இவர் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட இவர் வந்து கொஞ்சம் நெருக்கமா இருப்பார் போல. இவர் மேக்கப் போட்டு பொண்ணு மாதிரி ரெடி ஆயிருக்காரு பாத்தீங்களா, அந்த பசங்க வராங்க, கொஞ்சம் டச் பண்ணிலாம் பேசுறாங்க, ஒண்ணு மண்ணா இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்குற ஒய்ஃபுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. அப்பதான் அந்த டானிக்கே இவங்களுக்கு அறிமுகமாயிருக்கும். டானிக்கா அப்பப்ப குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் பண்றது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கஷ்டத்தோடயே இவங்களோட வாழ்க்கையை இவங்க தள்ளிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட நெருக்கமா இருக்கிறதுக்காக வரானுங்க பாத்தீங்களா, அவனுங்க என்ன பண்றாங்கன்னா, இவரோட ஒய்ஃபு கிட்ட நம்ம எல்லை மீறி நடந்தா என்னன்ற மாதிரி ஒய்ஃபு மேலலாம் கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நீயும் குடி, நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னாலாம் இது முடியாது, விலகி போங்க விலகி போங்கன்ற மாதிரி இவங்களுமே தள்ளி விட்டுறாங்க. இப்ப மாடிக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிற விஷயம் இல்ல, ரெகுலரா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு போல. ஒரு ஸ்டேஜ்ல கடுப்பாயிடுறாங்க. உங்ககிட்ட எல்லை மீறி நடந்தா பரவாயில்ல, என்கிட்டயே எல்லை மீறி நடக்கிறதுக்கு பாக்குறாங்க, இதுக்கப்புறம் என்னால முடியாது, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சாய் கொஞ்சம் அமைதியான டைப் தான், ஆனா ஒய்ஃப் இப்படி பேசணும்னா ஒய்ஃபை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீ என்ன கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்துட்ட, நான் சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும்னு மிரட்டி இருப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பதான் அந்த விஷ்ணு பையனை கரெக்ட் பண்ணி இவரோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அம்மா கிட்டயும் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த விஷ்ணு பையன் அடிக்கடி இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்கன்னு கேட்டு வந்திருப்பான். இவங்களுமே அவங்க கிட்ட கொஞ்சம் நெருக்கமா பழகுறாங்க. அவனுமே ஒரு ஸ்டேஜ்ல சபலப்படுறான். இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிறதுக்காக பெட்ரூம்க்கு வந்து ஒன்னா இருக்காங்க. அப்படி ஒன்னா இருக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சீக்கிரட்டா ஒரு இடத்துல கேமராவை செட் பண்ணிருப்பாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது உனக்கு பிரெக்னன்டான ஒய்ஃப் இருக்கால, அவகிட்ட இதை காமிச்சா என்ன ஆகும், என் ஹஸ்பண்டை சாவடிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ ஹஸ்பண்டா ஆளை வச்சு ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி தான் பிளான் இருக்கும். ஆனா உண்மையில ஆளுங்க போறதுக்கு முன்னாடி எதர்ச்சியாவே ஆக்சிடென்ட் நடந்து ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. சோ நாங்க பிளான் போட்டது உண்மைதான், ஆனா சாதாரணமா தான் ஹஸ்பண்ட் இறந்து போனாரு, நான் சொல்றதை நம்பு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஷைலு கிட்ட சொல்றாங்க. நீயே பிளான் பண்ணியிருந்தாலும் தப்பில்ல, நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, இதை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ஷைலு சொல்றாங்க. இந்த ஜெகன் வீட்டுக்கு வரலாம்னு நினைக்கும் போது அந்த எக்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. இவருமே சிரிச்சுக்கிட்டே அந்த எக்ஸ் கிட்ட பேசுறாரு. அப்பன்னு பார்த்து ஷைலு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஹஸ்பண்ட் யார்கிட்ட பேசுறாருன்ற மாதிரி கொஞ்சம் கவனிக்கிறாங்க. அப்பதான் ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பேசுறது தெரிய வருது. பயங்கரமா உடஞ்சு போயிடுறாங்க. இவர் டார்ச்சர் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், அதை தாண்டி அஃபேர் வேற வச்சிருக்காரான்னு கோவம் வருது. இதை பத்திலாம் ஜுமா கிட்ட சொல்றாங்க. ஜுமாவும் சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி புர்காலாம் போட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
பார்த்தா அவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பிந்துவை மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு. கூட இந்த அக்காவும் இருக்காங்க. அக்கா அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவன் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துருவான், நீங்க 2 பேர் சேர்ந்து இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஷைலுக்கு பயங்கரமா கோவம் வருது. என்னை விட்டுட்டு போலான்னு முடிவெடுத்திருக்காரா, இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி விஷ்ணுவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. கதவை திறந்தவர் ஷாக் ஆயிடுறாரு. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? என் மாமனாரு ஒய்ஃப் எப்பனாலும் வரலாம், இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தான் நாங்க கிளம்புறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன உத்தரவாதம்னு கேக்குறாரு. என் ஹஸ்பண்ட பிளான் பண்ணி சாவடிக்கலாம் நினைச்சோம்ல, இப்ப இவளோட ஹஸ்பண்ட பிளான் பண்ணி சாவடிக்கணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னாலாம் முடியாதுன்னு சொல்றான். இன்னொன்று பக்கம் மாமனாரும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. என் மாமனாரு ஒய்ஃப் எப்பனாலும் வரலாம், போங்க போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க நீ சொன்னாதான் போவோன்ற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஓகேன்னு ஏத்துக்கிறாரு. பார்ல வச்சு மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நைட்டு நேரம் ஒரு பார்ல வச்சு இவங்க மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருக்குமே இன்னும் காசு தேவையில்ல. ஏன்னா அந்த ஜுமா இறந்து போனதுல கொஞ்சம் தான் இவருக்கு காசு கிடைச்சிருக்கும். இவருக்கும் இன்னும் காசு நிறைய தேவைப்படுது. அந்த ஜகனும் இன்சூரன்ஸ் போட்டிருக்காருல, அவருக்கு அதையும் முடிச்சிடலான்ற மாதிரி இவருமே பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் மேல கோவத்துல இருக்க இந்த ஷைலு இருக்காங்கல்ல, சரக்கெல்லாம் அடிக்கிறாங்க, போதையில இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு நபர் பக்கத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஜகனோட ஃப்ரெண்டு போல. என்ன ஜகன் ஒய்ஃப் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப அம்மா என்ன இன்னும் வரலன்னு பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கும் போது அம்மா வராங்க. அம்மா பயங்கரமா குடிச்சிருக்காங்க அப்படின்றது பொண்ணுக்கு தெரிய வருது. அப்பா அம்மா குடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றா. இப்ப அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன குடிச்சிருக்க, என்ன புது பழக்கம் அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. உங்களுக்கு மட்டும் புது பழக்கம் வரலாம், எனக்கு வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ் மேட்டரை லைட்டா ஓபன் பண்றாங்க. ஐயோ இவளுக்கு தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இருந்தாலுமே என்ன சொல்றாருன்னா, நீ குடிச்சதெல்லாம் தப்பு, பசங்க என்ன நினைப்பாங்க, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்காக வராரு. எவ்வளவு அடிப்பீங்க, முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன இவ பேச்செல்லாம் இன்னைக்கு வித்தியாசமா இருக்குன்ற மாதிரி இவருமே கண்ட்ரோல் பண்ணி படுக்கிறதுக்காக கூட்டு போறாரு. இப்ப மாடியில உட்காந்து இவங்களுமே இவங்களோட சோக கதையை சொல்றாங்க. இவங்களுக்கு புறா வளர்க்கறது தான் பிடிக்கும். ஆனா ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சாவடிச்சிட்டாரு பாத்தீங்களா. சாவடிக்க மாட்டாரு, அந்த இடத்தெல்லாம் கலைச்சு விட்டுருப்பாரு. அதெல்லாம் இவங்க சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிளான் என்னன்றதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, திருடுறதுக்காக ஆளுங்க வராங்க. அப்படி வந்தவங்க தெரியாதனமா இவரை அடிச்சு சாவடிச்சிட்டாங்கன்ற மாதிரி நம்ப வச்சா கரெக்டா இருக்கும். ஏன்னா இன்னொன்னு கார் ஆக்சிடென்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம மேல டவுட் வந்துரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எப்படி இந்த விஷயத்தை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி உங்க பிளானை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் ஹஸ்பண்ட்னால ப்ராப்ளம்னா தீர்த்து கட்டுற முடிவாது எடுக்கிறீங்க. அந்த காலத்துல எல்லாம் அந்த வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கலன்ற மாதிரி ஜுமாவோட அம்மா சொல்றாங்க. சோ ஜுமாவோட அம்மா ஹஸ்பண்டுமே டார்ச்சர் பண்ற கேரக்டரா தான் இருந்திருக்காரு போல. இவங்களுமே பேசிக்கா ஒரு பிளானை போடுறாங்க. அபார்ட்மெண்ட்ல இருக்க நிறைய பேர் டூருக்கு போற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. அந்த டூர் பிளானை கடைசி நேரத்துல நம்மலாம் கேன்சல் பண்ணிரணும், நம்மளை தவிர எல்லாருமே கிளம்பணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாருமே கிளம்பி போறத நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே கிளம்பி போயிட்டா திருடுற குரூப் மொத்தமா வந்தாங்க. அட்டாக் பண்ணி திருட ட்ரை பண்ணும்போது தடுக்க வந்த ஜகனோட கதையை முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி நம்ப வச்சிரலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த ஜுமாவோட அம்மாக்கு வேண்டிய ஆளுங்க இருப்பாங்க, அவங்கள வச்சு பண்ணலாம்ன்ற மாதிரி பிளான போடுறாங்க. அது என்னன்னா ஷைலு ஹஸ்பண்ட கவனிச்சிட்டு இருக்கும் போது கதவை தட்டுறாங்க. ஒரு குரூப் வருது. அந்த குரூப் ஷைலுவையும் அட்டாக் பண்ற மாதிரி நடிக்கும். ஆனா குறிப்பா ஹஸ்பண்ட தான் அட்டாக் பண்ணும். இப்படிதான் நம்ம பிளான போட போறோம், கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசி இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அந்த நாள் அபார்ட்மெண்ட்டை சேர்ந்த எல்லாருமே டூருக்காக கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஜுமாவோட அம்மா இருக்காங்கல்ல, இவங்களோட ஆளுங்களை எல்லாம் வர வச்சிடுறாங்க. இவங்க எல்லாருமே ஊர்க்காரங்களா இருப்பாங்க. அதாவது தண்டுபாளையா படத்துல ஒரு குரூப் மொத்தமா வீட்டை போய் அட்டாக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குரூப் அட்டாக் பண்ண மாதிரி செட் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. இந்த பிளான் கொஞ்சம் சொதப்புனால எல்லாருக்கும் ப்ராப்ளம் இல்ல. அதனால பதட்டமா இருக்கிற இந்த ஜுமா என்ன பண்றாங்கன்னா, எப்பவுமே குடிக்கிற அந்த டானிக்கை கொஞ்சம் அதிகமாவே குடிச்சிடுறாங்க. எல்லாமே கரெக்டா நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆளுங்க வந்துருவாங்க அப்படின்றது ஷைலுக்கு தெரியுது. அப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஷைலு நான் பண்ணது தப்பு தான், நான் அவகிட்ட பேசினது உண்மைதான், ஆனா உன்னை விட்டுட்டு போற ஐடியாலாம் எனக்கு இல்ல ஷைலு, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவங்க எதுவுமே சொல்லாம இருக்கிறதுனால கால்ல எல்லாம் விழுறாரு. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரி இவங்களும் கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப ஷைலுவோட மனசு மாறுது. பிளானை கேன்சல் பண்ணிடலாம்ன்ற மாதிரி ஜுமா கிட்ட சொல்றாங்க. எது கேன்சல் பண்ணிடலாமா, ஏற்கனவே ஆளுங்களை அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜுமா சொல்றாங்க. அவங்க எல்லாருமே மாஸ்க் எல்லாம் போட்டு முகத்தை மறைச்சுக்கிறாங்க. இப்ப கதவை தட்டலாம்ன்ற மாதிரி கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஷைலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கதவை திறந்தவங்க பிளான் கேன்சல், திரும்பி மேல போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் யாரு என்னன்னு கேட்கும்போது டெலிவரி பாய் வந்தாங்க, அதனால தான் பேசி அனுப்புன அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் திரும்ப திரும்ப மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுக்குமே ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. எங்க நானுமே ஒரு தப்பு பண்ண பார்த்தேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
அதாவது ஜுமா ஹஸ்பண்ட சாவடிக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்டுமே என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஜுமாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கால்ல ரெண்டு பேருமே கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஜுமாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. என்ன இவ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா, இவ எல்லாத்தையும் சொல்லிட்டா கண்டிப்பா அந்த ஹஸ்பண்டால நமக்கு ப்ராப்ளம் வருமே அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. ஒரு கை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜுமா என்ன பண்றாங்கன்னா ஒரு கன் எடுத்துட்டு வேகமா இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக நீ எல்லாத்தையும் உளறி கொட்டின அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இவன் கதையை கண்டிப்பா முடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஷூட் பண்ற மாதிரி வராங்க. என் ஹஸ்பண்ட விடுன்ற மாதிரி ஷைலு இருக்காங்கல்ல, தடுத்து சண்டை போடுறாங்க. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி காமிச்சாங்கல்ல, இதனால தான் இவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கும். இப்ப மாத்தி மாத்தி சண்டை போட்டு ரெண்டு பேருமே ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அப்பதான் வந்து அந்த ஹஸ்பண்ட் ஜெகன் இருக்கார்ல சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன ரெண்டு பேருமே சண்டை போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சிரிக்கிறாரு. இவன் என்ன சிரிக்கிறான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. நீ போட்ட பிளான்லாம் எனக்கு தெரியும், என் கதையை முடிக்கிறதுக்கே பிளான் போட்டிருக்கல அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டாரு. அது என்னன்னா இவங்க பார்ல வந்து அந்த விஷ்ணு பையன் கிட்ட சிரிச்சு பேசினாங்க பாத்தீங்களா, பிளானை பத்தியும் கொஞ்சம் பேசியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் இந்த ஜெகனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கவனிச்சிருப்பாரு. நீங்க பேசின எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டு கவனிச்சான், என்கிட்ட சொன்னான். இருந்தாலுமே என்ன பிளான்ன்றது எனக்கு தெரியல, என்னதான் பண்றீங்க பார்க்கலான்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் நடிச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது ஜுமா ஹஸ்பண்ட சாவடிச்சு அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டா நிறைய கிளைம் பண்ணி வாங்கினாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு எதிராக ஏதோ பிளான் போடுறாங்கன்றத ஹஸ்பண்ட் கெஸ் பண்ணிருப்பாரு. என்னையே சாவடிக்க பார்த்தல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எதனால இவர் தைரியமா பேசுறாருன்னா இவங்க ரெண்டு பேரும் நம்ம தனியாவே அடிச்சு போட்டுடலான்ற தைரியத்துல தான் பேசிட்டு இருக்காரு. உங்க ரெண்டு பேரை மாட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் பேசிட்டு இங்க இருந்து நடக்க பாக்குறாரு. ஆனா ஜும்மா இருக்காங்கல்ல, சட்டுன்னு ஹஸ்பண்ட் அட்டாக் பண்றாங்க. இவருமே பதிலுக்கு ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் இன்னமும் ஜும்மாவோட வீட்டுல இருந்து அந்த விஷ்ணு அம்மான்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. காப்பாத்தி ஆகணும், இல்லைன்னா நமக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி வேகமா கீழே வந்துடுறாங்க. அவங்கள விடுறா அப்படின்ற மாதிரி இந்த விஷ்ணுவை மிரட்டிட்டு இருக்கான். இவன் விட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அவன் கையில இருக்க கண்ணு கீழே போய் விழுந்துருது. இப்ப இந்த ஜெகன் இருக்கார்ல எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. இப்ப ஜெகன் கையில கத்தியும் இருக்கு. அங்க இருக்கிற ஒரு கத்தி எடுத்து எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காரு. இந்த ஜெகன் கிட்ட நம்ம வசமா மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு புறா இருக்கு பாத்தீங்களா, சட்டுன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருது. அந்த புறாவை பார்த்தோன்னே இவரால எதுவுமே பண்ண முடியல. இவருக்கு புறானா அலர்ஜின்னு சொன்னா பாத்தீங்களா, அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிக்கிறாரு. கையில இருக்க கத்தி எல்லாம் கீழே விழுந்துருது. என்ன ஃப்ரீஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இப்ப போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு பயந்து பயங்கரமா கத்தி இருப்பாங்க. அதனால தான் போலீஸ் என்ன ஏதுன்னு விசாரணை பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இவங்களும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்ப டாக்டர் இருக்கார்ல, அவர் இப்ப பேசுற நிலைமையிலேயே இல்ல, அவரால் வாயை கூட அசைக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அக்காவும் பார்க்கலான்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. அக்கா கிட்ட இவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாரு. ரியாக்ஷன்லயே சில விஷயங்களை சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. அக்காக்கு புரியவே மாட்டேங்குது. அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி அங்க இருக்க நர்ஸ் சொல்றாங்க. இவர் என்ன சொல்ல ட்ரை பண்றாருன்றது ஒய்ஃப் ஷைலுக்கு தெரியுது. ஐயோ இவர் சொல்லிட்டா பிரச்சனைன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வரைக்கும் சொல்லல, கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இன்னமும் ஹஸ்பண்ட் பேசுற நிலைமைக்கு வரல போல, வீல் சேர்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் தள்ளி இந்த ஷைலு அதே சமயம் அந்த ஜுமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவர் வாயை திறந்தா பிரச்சனை, அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி பிளான போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போலீஸ் எதர்ச்சியா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்காக கத்துனீங்கன்னு கேட்கும் போது எல்லாருமே ஒவ்வொன்னு சொல்லியிருப்பாங்க. உங்க ஹஸ்பண்டும் முழிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர்கிட்டயும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி கேஸை முடிச்சிருவேன்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்படி சொல்லிட்டு கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல திரும்பி ஒரு புறா போகுது. புறாவை பார்த்து இவர் பயப்படுறாரு. அந்த பயத்திலேயே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது புறா புறான்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ஐயோ இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு, அப்ப நம்ம பண்ண எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவாரு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஷாக் ஆகுறாங்க. அதுக்குள்ள இவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.